நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி yummiest program SRM Institute of Hotel Management மற்றும் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுக்கறதுக்காக SRM இன்ஸ்டிடியூட்ல இருந்து நமக்காக செஃப் நித்யானந்தன் அவர் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய் செஃப். ஹலோ மேம். எப்படி இருக்கீங்க? நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க போல. லைக் யூ ஆர் வெரி எக்ஸைட்டட் டு டு தி டிஷ். எப்பவுமே அது குக்கிங்னா நமக்கு ஒரு ஜாய், ஹாப்பினஸ். சோ ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? சோ இன்னைக்கு வந்து ஒரு கேரளா டிஷ் பண்ண போறோம். செம்மீன் சிறியுளி பெரட்டு. அதாவது ப்ரானை வந்து மசாலாவோட ஸ்டர் ஃப்ரை பண்ண போறோம். ஓகே, சோ இன்னைக்கு ப்ரான் சம்பந்தமான ஒரு நான்வெஜ் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ரைட். ஃபர்ஸ்ட் ப்ரானை லைட்டா மேரினேட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் கொடுங்க. ஸோ லெமன் இருக்குது. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் சால்ட், டர்மரிக் பவுடர், மோஸ்ட்லி நார்த்தன் டிஷ்ஷாக தான் டச் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு டைரக்டாக சதன், இன்னைக்கு கேரளா. சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், லெமன் ஜூஸ். ஸோ இதை அப்படியே மேரினேட் பண்ணிவிட்டு ஓ சிம்பிளான ஸ்பைசஸ் வச்சு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். இதை கிரில் பண்ணிவிட்டு தென் வி ப்ரிப்பேர் மசாலா. ஸோ பேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் எடுங்க. ஸோ ஆயில் ஹீட் ஆன பிறகு இந்த ப்ரானை லைட்டாக நாம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த டிஷ் பற்றின ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ நம்ம இப்போ ப்ரான் குக் பண்ணுறோம். ஸோ ப்ரான் வந்து இதில் ஒரு சின்ன என்னென்னா குக்கிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ப்ரான் வந்து ஓவர் டன் ஆகிடும். அதாவது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஓவராக குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் டன் ஆகிடுச்சானா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஓகே, அதுக்கு அது ஏதாவது டியூரேஷன் இருக்காச்சு? லைக் அதாவது ப்ரானோட சைஸை பொறுத்து தான் டியூரேஷன் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்மால் தான் எடுத்துருக்கோம். ஸோ மீடியம், டைகர், ஜம்போ இது மாதிரி போது டைம் டியூரேஷன் மாறும். நம்ம ஷேப்பை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரான் நீட்டாக லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் ஹீட் பட்டோன்னே கலர் மாறும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ப்ரான் வந்து கர்ல் ஆகும். ஸோ சி மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது குக்டு. சரிங்களா? கம்ப்ளீட்டாக ஓ மாதிரி வந்துச்சுன்னா ஓவர். வெரி சிம்பிள். இது நல்லா ஈஸியாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை? ஸோ சி மாதிரி வந்துச்சுன்னா அது குக் ஆகிடுச்சா இருக்கும். ஆனால் ப்ரான்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் குக் ஆகிடும். ஸோ ப்ரான் லைட்டாக அந்த கலர் மாறும். இது வந்து ஒரு சும்மா ட்ரையான டிஷ் தான். ஸோ நீங்கள் ரைஸோட சாப்பிட்லாம். இது என்ன கன்சிஸ்டன்சியில் வரும்? இது வந்து பெரட்டு தான், ட்ரை தான். நல்ல சூடா சாதம் வச்சுட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் மாறும் உங்களுக்கு. சி மாதிரி வர ஆரம்பிக்கும். இது சின்ன ப்ரான் தான் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ 2 மினிட்ஸ் எடுத்துலாம் நாம. பிகாஸ் அகெயின் நம்ம இதை கிரேவி நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இதே பேனில் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படியே. ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சிறிய உள்ளி, அதாவது ஸ்மால் ஆனியன் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ இதே பேனில் ஃபஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேரளா டிஷ் அப்படிங்கிறதுனால நிறைய ஆனியன்ஸ், அப்புறம் கோகனட் ஆயில் இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் கோகனட் ஆயில் ப்ளஸ் கோகனட் மில்க்கும் யூஸ் பண்ணுவோம் நான் கடைசி. ஸோ இதுக்கு பிறகு வந்து லைட்டாக தாளிப்புக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் தான் ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட்டு கடுகு போடணும். என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம். SRM Institute of Hotel Managementல அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லயும் போயிட்டு இருக்கு. செஃப் லைக் தியரி, ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். பட் ப்ராக்டிக்கல் அப்படின்னா புதுசாக ஏதோ பண்ண போறோம்னு ஒரு ஆர்வம் இருக்கும். பட் தியரின்னு வரும்போது ஐயோ இந்த டேர்ம்ஸ்லாம் படிக்கணுமே, இது எப்படிடா படிக்கிறது? ஆனால் நம்ம SRMல வந்து அது கொஞ்சம் ஈஸியாக மாற்றுறதுக்காக the way how you handle. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். டொமேட்டோ போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ரைட்டுங்களா? ரைட். அதெல்லாம் ரொம்ப உஷாராக நம்ம செஃப் வந்து ஹேண்டில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். டொமேட்டோஸும் ஆட் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், குக் ஆகட்டும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வருவாங்க, அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட் இல்லாமல் வருவாங்க. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்னரி டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் நம்ம டெம்பரிங் சொன்னீங்க தெரியுமா, ஸோ இதெல்லாம் வந்து கல்னரி டேர்ம்ஸ், கிச்சனில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ஸோ இது அது இல்லாமல் அவங்க ஃப்ரெஞ்ச் குசைன்ஸ் படிப்பாங்க ஃபஸ்ட் இயரில். ஸோ அவங்க மேக்ஸிமம் இந்த கல்னரி டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில் தான் வரும். ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான் இனிஷியலாக. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் எ சப்ஜெக்ட் கால் ஃப்ரெஞ்சுன்றது ஒரு சப்ஜெக்டாகவே வச்சுருக்கோம். ஸோ இதனாலலாம் அவங்களுக்கு ஃப்ரெஞ்சும் கற்றுக்குவாங்க, ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் படிக்கிறதால இந்த கல்னரி டேர்ம்ஸும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஒரு லாங்குவேஜாகவே அவங்க படிக்கிற மாதிரி தான் கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜாகவே இருக்கும். ஓகே, ஆனியன் டொமேட்டோ சாத்தே ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நம்ம வச்சு இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ஜிஞ்சர் கொடுங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ டர்மரிக் பவுடர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், ஸோ கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண டொமேட்டோஸ் ஆனியன் எல்லாம் மேஷ் ஆகி நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. இதில் நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணி, அப்போ தான் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் வரும். ஸோ இதோட ப்ரானை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமில் தான் நல்லா பாயில் ஆக விடணும். நம்ம நல்லா இல்லை, நல்லா பாயில் ஆகணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி ப்ரான் அதில் குக் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கோகனட் மில்க் ஆட் பண்ணாலுமே ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாது. கோகனட் மில்க் ட்ராப் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக சார்? ஏன்னா ஒரு பஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. சீ ஃபுட்டில் வந்து அந்த புளிப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ யூஸ்வலாக ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடுவோம். கிரேவிலும் நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம கிரேவிஸில் புளி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக. ஸோ இப்போ ப்ரான் நல்லா குக் ஆகிட்டு நமக்கு செமி கிரேவியாக வந்துடுச்சு. ரெடி. வெரி சிம்பிள். லைட்டாக கொரியண்டர் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இதை எந்த பிரெட் வேணால் யூஸ் பண்ணலாம், இந்தியன் பிரெட்ஸ். நான் இன்றைக்கி வந்து நார்மல் டோஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் டிஃப்ரெண்ட்டுக்காக. ஜூலியன்ஸ் ஆஃப் கேப்சிகம்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? அதாவது நமக்கு குடமிளகா சொல்லுவீங்களா, அதில் 3 கலர் இருக்கும். க்ரீன், வேறு இன்னொரு கலர் ரெட். ஸோ 3த்துக்கும் வந்து வேறு ஒரு பேர் ஆக்சுவலி. ஸோ க்ரீன் கேப்சிகமும், ரெட்டுக்கு என்ன பேர் சொல்லலாம் சொல்லுங்கள்? என்கிட்ட கேட்குறீங்களா? தெரியல சார். ஓகே, ரெட்டுக்கு வந்து பிமெண்டோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ நம்ம டிஷ் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஷூர். ஸோ ரொம்ப அழகாக பிளேட் பண்ணியிருக்கீங்க செஃப். நிஜமா வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ. செம்மையாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் மெயின் திங் இஸ் அந்த ப்ரான் வந்து கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. கேரளாவோட டச் நல்லா தெரியுது. தேங்க்யூ. இன்னைக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம செஃப் நித்யானந்தன் அவர்கள் சூப்பரான ஒரு டிஷ்ஷை வந்து சமைச்சு கொடுத்துருந்தாரு. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's tata bye bye from Brinda and Chef Nithyanandan signing off. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.